World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நல்ல நாட்களே, எல்லா நேரமும் நல்ல நேரமே. அவ்வாறு நம்ம புஷ்கர நவாம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 27 நட்சத்திரங்களில் நாம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் இயங்கும். அதாவது 360 டிகிரி பாகை கொண்ட கலையில் 30 டிகிரியாக பிரிக்கும் பொழுது மேசராசியில் பரணி 3ஆம் பாதமும் கார்த்திகை 1ஆம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும். ரிஷப ராசியில் ரோகிணி 2ஆம் பாதமும் உத்திரம் 4ஆம் பாதமும் இடம்பெறும். மிதன ராசியில் புனர்பூசம் 2ஆம் பாதமும் திருவாதிரை 4ஆம் பாதமும் இடம்பெறும். கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் 2ஆம் பாதமும் இடம்பெறும். சிம்ம ராசியில் பூரம் 3ஆம் பாதமும் உத்திரம் 1ஆம் பாதமும் இடம்பெறும். கடக ராசியில் உத்திரம் 4ஆம் பாதமும் ஹஸ்தம் 2ஆம் பாதமும் இடம்பெறும். துலாம் ராசியில் சுவாதி 4ஆம் பாதமும் விசாகம் 2ஆம் பாதமும் இடம்பெறும். விருச்சக ராசியில் விசாகம் 4ஆம் பாதமும் அனுசம் 2ஆம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும். விருச்சக ராசி. தனுசு ராசியில் உத்திரம் 1ஆம் பாதமும் புராடம் 3ஆம் பாதமும் இடம்பெறும். மகர ராசியில் திருவோணம் 2ஆம் பாதமும் உத்திராடம் 4ஆம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும். கும்பராசியில் பூரட்டாதி 2ஆம் பாதமும் சதயம் 4ஆம் பாதமும் இடம்பெறும். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 2ஆம் பாதமும் இடம்பெறும். இவ்வாறே நட்சத்திர அடிப்படையில் இந்த நட்சத்திர பாதங்களில் 9 நவகிரகங்களான சூரியனின் 1-4ஆம் பாதங்கள் புஷ்கராம்சத்திலும், சந்திர பகவானின் 2ஆம் பாதமும் சந்திரன் பகவானின் 2ஆம் பாதமும், குரு பகவானின் 2-4ஆம் பாதங்களும், ராகு பகவானின் 4ஆம் பாதமும், சுக்கிர பகவானின் 3ஆம் பாதமும், சனி பகவானின் 2ஆம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும். கேது பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவானிற்கு புஷ்கராம்சத்தில் இடமில்லை. இதை கிரகங்கள் வாரியாக சொல்ல வேண்டும் என்றால் கேதுவிற்கு அடுத்த 5வது நட்சத்திரமான செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும், செவ்வாய்க்கு அடுத்த 4வது நட்சத்திரமான புதன் பகவானிற்கும் புஷ்கராம்சத்தில் இடமில்லை. இந்த புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் லக்னம் மற்றும் சந்திரன். நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சிலருக்கு 9 நவகிரகங்களும் 9 கிரகங்கள் மற்றும் லக்னத்துடன் 10 மாந்தி பகவானுடன் 11 இந்த இவ்வளவு பாதங்கள் நமது சொல்லியுள்ளோம். 12 24 பாதங்களில் புஷ்கராம்சம் இடம்பெறுகின்றது. இந்த புஷ்கராம்சம் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் ஒரு கோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் இணைக்கும் ஒரு ஒளியாகப்பட்டது ஊடுருவி, அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்தில் ஊடுருவும் ஒளியானது புனர்பூசம் 4ஆம் பாதத்தை சென்றடைந்து பேரதிர்ஷ்டமாகவும், அதே கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஊடுருவி உத்திரம் 1ஆம் பாதத்தின் வழியாக ஒரு கேந்திரத்தையும் ஒரு திரிகோணத்தையும் இருக்கும். ஒரு பின்பம் ஒளிப்பட்டு ஒரு இடத்தை சென்றடையும் பொழுது பேரதிர்ஷ்டமாகவும் வைரம் போல மின்னும். அந்த இடத்தை சற்று கவனமாகவும் கவனிப்பார்கள். குப்பையில் கிடந்தாலும் வைரம் தான், தங்கம் தான் ஜொலிக்கும். அதுபோல இந்த புஷ்கராம்சத்தில் பிறந்தவர்கள் மிக கோடீஸ்வரர்களாகவும் நல்ல சீமான்களாகவும் லட்சாதிபதிகளாகவும் உருவாக்கி கொண்டுள்ளார்கள். எடுத்துக்காட்டாக நாம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லலாம். ஏனென்றால் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் தமிழ்நாட்டிலும் இல்லை, உலகிலும் இல்லை. லக்னம் சிம்ம லக்னம் பூரம் 3ஆம் பாதத்திலும், அவர் சந்திர பகவான் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் மகர ராசியில் பிறந்துள்ளார். எவ்வளவு ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் இன்றைக்கு உயரே நல்ல கொடிகட்டி பிறக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை தந்துள்ளார். இதை தந்தவர் புஷ்கராம்சமே. நவ கிரகங்கள் எத்தனை அம்சங்கள் இருந்தாலும் T1 முதல் T6 சஷ்டி புப்தியாதி 60 அம்சங்களில் 9வது அம்சமாக நவாம்சம் சிறப்பு. அதில் நிலையாக, அதாவது ராசி கட்டத்தில் உள்ள பலன்களை ஒரு ஜாதகம் நன்றாக உள்ளதா, லக்னம்
கேந்திரம் திரிகோணம் ஏறியுள்ளதா, குரு பார்வையுள்ளதா, நீச்சபங்க ராஜயோகத்தில் உள்ளாரா, அல்லது வீடு கொடுத்தவர் நன்றாக உள்ளாரா, அதிபதி எவ்வாறு உள்ளார் என்பதை நாம் கவனிக்கின்றோம். இதை ஒரு பாதி வயதிற்கு மேல் 40 வயதிற்கு மேல் நாம் எடுத்துக்கொண்டால் எப்பொழுது நல்ல நேரம் வரும் என கேட்கும் பொழுது அம்சத்தில் உள்ள கிரகம் நமக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். புஷ்கராம்சத்தில் அந்த கிரகம் இருந்தால் பிற்பகுதி வாழ்க்கையில் மிகுந்த கோடீஸ்வரர்களே. இவ்வாறு அதிர்ஷ்டம் என்பது இந்த 11 லக்னம் உட்பட 9 நவகிரகங்களிலும் இந்த புஷ்கராம்சத்தில் நான் கண்ட அனுபவத்தில் ஒரு சிலருக்கு 7 புஷ்கராம்சங்களும் 6 புஷ்கராம்சங்களும் 5 புஷ்கராம்சங்களும் 4 புஷ்கராம்ச கிரகங்களும் இடைபெறும். அவ்வாறு இல்லாதவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்ல முடியாது. திசை, புத்தி, அந்தரம் திசை இல்லாவிட்டாலும் புத்திநாதன் செயல்படுவார். அப்பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த புஷ்கராம்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். புஷ்கராம்சத்தில் அதாவது லக்னம் சிம்மராசியில் பூரம் 3ஆம் பாதத்தில் இருந்தால் லக்னம் இருந்துவிட்டால் அவர்களின் வளர்ச்சியை எண்ணிலடங்காக சொல்ல முடியாது. அந்த தசாபுத்தி சுக்கிரதசை நடக்கும் காலகட்டத்தில் மிகுந்த கோடீஸ்வர யோகத்தை தருவார். புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு ஆட்சி, உச்சம், பகை, பலவீனம், நீச்சபங்க ராஜயோகம், அஸ்தகதம், அஸ்தமனம் என்று எதுவும் கிடையாது. தனது திறனை மிக பிரதிபலிப்பாக தரக்கூடியவர் புஷ்கராம்சம். இவ்வாறு நாம் அனைவருக்குமே அந்த புஷ்கராம்சம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் செயல்படும். அந்த தசை நடக்கின்றதா, தசை இல்லாவிட்டாலும் புத்தி நடைபெறும். புத்தி ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நடைபெறும். புத்தி நடைபெறாவிட்டாலும் சூட்சமம், அந்தரம், வாயு இவ்வாறு பிரிக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதை நாம் கண்டாராய்ந்து அந்த நாட்களில் ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும், நாம் புதிய பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் நிலைத்த உழைப்பும் நீடித்த செல்வமும் அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் அவ்வாறு அமையவில்லை என சொல்லுபவர்களும் வருத்தப்பட தேவையில்லை. ஒரு கோச்சார நாட்களில் 27 நட்சத்திரங்களும் 27 நட்சத்திரங்களில் அந்த 24 பாதங்கள் மட்டும் தினமும் சந்திராஷ்டமம் வருவது போல அந்த கிரகங்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது சுவாதி 2ஆம் பாதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். விடியற்காலையில் 4ஆம் பாதம், அந்த 4ஆம் பாதம் புஷ்கராம்சம். அப்பொழுது தினமும் சந்திரன் பயணிக்கும் காலகட்டங்களில் அதிர்ஷ்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த நாட்களில் நாம் புதிய வேலைகளை தாராளமாக தொடங்கலாம். பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, போய் கடவுளை கும்பிட்றேன், கடவுளையும் நல்ல நேரத்தில் கும்பிடுங்க. கடவுளை நல்ல நேரத்தில் கும்பிட்டா பேரதிர்ஷ்டம் நம்மோட நிற்கும். இதெல்லாம் அனுபவமான உண்மை. நம்ம நீ பெசாட்டுக்கு போய் சனி ஓரையில் கடவுளை கும்பிடக்கூடாது. தெய்வத்தை கும்பிடுறதும் முழு மனது நிறைவுடன், அவங்கவுங்க முழு மன நிறைவுடன் அந்த அதிர்ஷ்டம் தரும் நேரத்தில் கும்பிட்டோம்னா பேரதிர்ஷ்டங்களை அழகாக வாங்கி கொள்ளலாம். தெய்வம் நமக்கு கொடுக்க காத்திருக்கு, நாம் தான் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிறதில்ல. அவ்வாறு அந்த நாட்கள் அந்த அந்த பாதங்கள் நடக்கும் நேரங்கள் ஒரு 6 மணி நேரம் தான் பயணிக்கும். ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 2.25 ஒரு 48 மணி நேரம் 2.25, அப்போ 6 மணி நேரம் 54 9 பாதத்துக்கு அந்த 6 மணி நேரம் பயணிக்கும். அந்த 6 மணி நேரத்தில் நாம் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த காரியமும் தங்குதடை இல்லாமல் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் மட்டுமே கொடுக்கும் என கூறிக்கொண்டு, நேரம் காலம் கருதி இவ்வாறு சிறப்பாக கொடுக்கும் என கூறிக்கொண்டு, அனைவருக்கும் நல்ல நேரம் உண்டு. இந்த வருடம் 2025வது வருடம் அற்புதமான ஒரு வருடம். இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் சக்தி குரு ஐயா, என்ஆர்எஸ் ஐயா, நௌசத் ஐயா அவர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாதி MA PhD அஸ்ட்ரோ பேசுகின்றேன். தொடர்புக்கு செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, வளர்க மென்மேலும் நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம் என கூறிக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி மேடம்.